Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss எல்லாம் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இப்போது மார்க்கெட் வந்து பெரிய அளவில் விழுந்துட்டுருக்குது, அதாவது மார்க்கெட் பயங்கரமாக ஃபால் ஆகிட்டுருக்குது. ஒரு சில பெரிய வல்லுநர்கள் அப்புறம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த மாதிரி டைமில் வந்து லாங் டைமில், அதாவது நீங்கள் ஒரு நீண்ட கால முதலீடு பண்ணிட்டு வச்சுருக்கீங்க, அப்படிலாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம், இப்போ நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை எங்ககிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கிற லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாமா, இது மாதிரிலாம் ஒரு கேள்விகள் இருக்கும். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் வந்து மேபி இந்த வீடியோ கிளியர் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கிளியர் பண்ண உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ எண்டிங்கில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஒன்று புரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவில் விழுந்துட்டு இருக்குது, இந்த உக்ரைன் போர் இதனாலேயோ, அதுக்கப்புறம் நிறைய இப்போ இது வந்தது, இதுக்கப்புறமா அடுத்த மாதம் வேறு ஒரு இஷ்யூ வரலாம், அதுக்கு அடுத்த மாதம் வேறு ஒரு ப்ராப்ளம் எதாவது வரலாம், ஏதோ காரணத்தினால மார்க்கெட் விழலாம் மேபி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைமில் இன்வெஸ்டர்ஸ், அதாவது புதுசாக வர இன்வெஸ்டர்ஸ் வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எஸ் அவங்க பெரிய பெரிய வல்லுநர்லாம் சொல்கிறாங்க. கரெக்ட், ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தப்பில்லை. உங்கள்கிட்ட ஒரு வேளை நீங்கள் மேபி ஒரு மார்க்கெட் ஹையில் வாங்கியிருக்கலாம், ஒரு ஸ்டாக்ஸை வந்து ஒரு விலை அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்றதையும் இந்த வீடியோ உங்களுக்கு உணர்த்தும். ஓகேங்களா? சரி, இப்போது டாபிக் வரலாம். நல்லா கவனிங்க. நல்ல ஸ்டாக்ஸ், அதாவது நல்ல விலை ஏற்றம் உள்ள ஸ்டாக்ஸ். இப்போ ஸ்டாக்ஸ் இது மாதிரி போயிட்டுருக்குது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி மேலே போயிட்டுருக்க ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஏதோ ஒரு காரணத்தால் வந்து கீழே விழுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கீழே விழ சொல்ல நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட், இப்போ நீங்கள் மேபி நீங்கள் இடத்துல பை பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த இடத்துல சம்வேர் எங்கே திரும்ப மேலே போகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் பை பண்ணியிருக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் இந்த இடத்துல திரும்ப, அதாவது நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு என்ன சொல்ல, உங்களுடைய ஒரு 100 ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் 10 ஸ்டாக்ஸ் அப்படி வாங்கி சேவ் பண்ணலாமே தவிர, அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் 100 ஸ்டாக்ஸ் வாங்கி பண்ணாதீங்க. மேபி இன்னும் கொஞ்சம் கீழே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 10 ஸ்டாக்ஸ் உங்களுடைய அக்குமுலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்டாக்ஸை சேவிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே விழுதோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இதுவே தவிர, சில பேர் என்ன நினச்சிருக்காங்க, மார்க்கெட் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஸ்டாக்ஸ் இப்படி தான் விழுந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி இப்போ மேபி இந்த 2021, 2022 மார்க்கெட் மேலே போனது கொஞ்சம் லிட்டிபிள் மேலே போயிருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் இருந்திருக்கும் ஸ்டாக்ஸு. இப்போ 1000 ரூபாய் இருந்த ஸ்டாக்ஸு படிப்படியாக இறங்கி இப்போ 200 ரூபாய்க்கு இருந்திருக்கும். ஸோ 200 ரூபாயிலேருந்து 250 ரூபா மேலே போயிருக்கலாம். இப்போ மார்க்கெட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மேலே போயிருக்கு ஸ்டாக்ஸு அப்படின்னு சொல்லி புதுசாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆக சொல்லும் நீங்கள் செல்லிங் பண்ணி இந்த இடத்துல புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா நோ. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிட்டிங்களா? இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் சார்ட் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே நிஃப்டி 50ல் ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் டாப் 10 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிங்க, அதில் ஒரு 5 ஃபில்டர் பண்ணிங்க, நீங்கள் ஒரு 5 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மேலே போகிற ஸ்டாக்ஸில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடிசி பண்ணலான்னா தாராளமாக பண்ணலாம். ஐடிசியில் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல, ரிலையன்ஸ் இருக்குது, டாடா ஸ்டீல் இருக்குது, டாடா மோட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஃபில்டர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய சார்ட், நீங்கள் உங்களுடைய பர்சனல் அட்வைசர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சார்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? சரி, இப்போது இதில் இன்னொரு கேள்விக்கும் பதில் கிடைச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுக்கு. அதாவது எனக்கு ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் சார், இப்போ நான் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றவங்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போது ஒரு 10 வருஷமாக ஸ்டாக்ஸ் இப்படி இருக்க ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ஹையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து வெளியே வரது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நீங்கள் வெளியே வரது பெட்டர். ஆனால் நீங்கள் மேலே போகிற ஸ்டாக்ஸில் நீங்கள் ஒரு வேளை டாப்பில் பை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் தாராளமாக. இதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்க நம்புகிறேன். இப்போ நம்ம சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் போயிட்டு பார்க்கலாம், எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம ஹோல்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்றத உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போது அரவிந்த ஃபார்மா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அரவிந்த ஃபார்மாவுடைய விலை வந்து குறைஞ்சபட்ச விலை இது கிட்டத்தட்ட 315 ரூபா வந்து இங்கேருந்து மேலே போச்சு. மேலே போயிட்டு அதனுடைய கரெக்ஷனுக்காக இப்போ இந்த டைம் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியான விலைக்கு உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய அதிகபட்ச விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து டச் பண்ணிச்சு.
ஓகே, இது ஃபார்மா செக்டர். ஓகே, நம்ம வந்து டே சார்ட் இது நல்லா கவனிங்க. இது டே சார்ட். அது டே சார்ட்லோடைய குறைஞ்சபட்ச விலையை உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 539 ரூபா அந்த இடத்துல வந்து அடிக்கடி மேஜர் சப்போர்ட் அதில் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய விலை அதிகபட்ச விலையை தாண்டியும் மேலே போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எஸ், தாராளமாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியானாலும் பரவாயில்ல, இந்த ரேட்டில் பரவாயில்ல. நீங்கள் 550 ரூபா ரேஞ்செலாம் கிடைச்சா நல்ல ப்ரைஸ் அதெல்லாம். இன்னும் ஒரு 50 ரூபா கம்மியாகிடுச்சு. ஓகே, மேபி இன்னொரு ஃபாலிங்கில் அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போது நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா அந்த 550 டச் பண்ணிவிடுது. இது இந்த அரவிந்த ஃபார்மா அப்படின்ற ஸ்டாக்ஸ் வந்து அந்த ரேட்டுன்னு தொட்டுடும். ஸோ இங்கேருந்து இங்கே ப்ரைஸ் நல்லா அப்மூவ்னா ஃபாஸ்ட்டாக அது ஒரே டேரக்ஷனில் போகாது. அது உங்களுக்கு வருஷம், அதாவது நீண்ட நாள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக ஸ்லோவாக இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் கிடைக்கும் இல்லை அரவிந்த ஃபார்மாவில். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க இந்த மாதிரி இடத்துல பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் அக்குமுலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் சைடு வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை இன்டர்டே ட்ரேடிங் பண்ணவங்களா ட்ரேடர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய லைவ் மார்க்கெட் பை சேல் வியூ தேவைப்பட்டால் நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட இந்த வீடியோக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு என்ன சாம்பிள் அப்படின்றது அதில் காமிச்சிருப்பேன். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இதுவும் ஃப்ரீயாக தான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் ஜாயின் பண்ணால் எவ்வளோ சார் காசு, மாதம் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த இடத்துல சேலிங் வரும், இந்த இடத்துல பையிங் வரும், என்னோடய வியூ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 லிங்க் இருக்குது. இந்த 4ல் எதில் வேணாலும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். நீங்கள் வந்து இதில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு சார்ஜஸ் இல்லை, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா? அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 இருக்குது பாருங்கள். இந்த 4ல் எந்த லிங்க்கில் வேணாலும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேடுடைய ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணிங்க ஒரு 2 குவான்டிட்டி பண்ணுங்களேன் போதும். நீங்கள் அதுக்கு நீங்கள் ஹை குவான்டிட்டிலாம் ஒன்றும் போட்டு பண்ண தேவையில்லை. நீங்கள் 5 குவான்டிட்டி, 2 குவான்டிட்டி, 10 குவான்டிட்டி ஏதோ நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக உங்களுடைய ட்ரேடிங் ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஆட்டோமேட்டிக் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.